மிக உறுதியாக இருக்கிறோம். சரி திரு சுப்பிரமணியன், இப்ப டெல்லிக்கு போய் தொடர் பயணம் மேற்கொள்றாங்க தலைவர்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொகுதி பங்கீடு அப்படின்றது தொடங்கவே இல்லை அதிகாரப்பூர்வமா. என்ன சிக்கல்? பாஜக கடந்த முறை ரொம்ப எளிதா 23 தொகுதிக்கு செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப என்ன சிக்கல்? டிடிவி தினகரன் அங்க வந்து பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? சார், நீங்கள் சொல்லும்போது ஒரு வருடத்திற்கு முன்னாடியே கூட்டணி அமைந்து விட்டது, அப்பயே இன்னும் இவ்வளோ காலதாமதமாகுது தொகுதி பங்கீடுக்கு. இவர்கள் வந்து காலமாக கூட்டணியாக இருக்கிறார்கள். அப்போ ஏன் வந்து கூட்டணிக்கு உண்டான தொகுதி உடன்பாடுகள் ஏற்படவில்லை? ரெண்டாவது, ஒரு சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ கூட்டணியில் இருக்கிறது இல்லை வெளியில் போகிறது அவங்களோட ஜனநாயக உரிமை, தார்மீக உரிமை. தமிழக வாழ்முறை கட்சி இன்னைக்கு வெளியில் போயிருக்கிறாங்க. அதுக்கு வந்து துரைமுருகன் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. தமிழக வாழ்முறை வெளியில் போயிருக்குதுங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எவ்வளவு எகத்தாளமாக நான் இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன், இதெல்லாம் ஒரு இதுங்களா? அரசியல்வாதிக்கு வந்து ஒரு நேர்மையான செயலுங்களா? அதாவது சார், நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க, ஓகே, அந்தந்த தேர்தலுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. இந்த தேர்தலை யாரை வீழ்த்த வேண்டும், இந்த தேர்தலை எதை முன்னோக்கி எடுத்து சொல்ல வேண்டும். ஸோ அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும். அதற்கு வந்து என்னென்ன கட்சிகளோட வந்து கூட்டணி உடன்பாடுகள் நீங்கள் வந்து தொடங்கவே இல்லைன்றீங்க. தொடங்கியாச்சு. ஒரு 4 நாட்களில் வந்து தொகுதிகள் வந்து வெளியில் வரும்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு பியூஷ் கோயல் வராங்க. ஸோ தொடங்கவே இல்லாமல் இப்போ வருவாங்களா? அதாவது எதற்காக தொடங்கல அப்படின்னா அதிகாரப்பூர்வமா ஒரு டேபிள்ல அந்த தொகுதி பங்கீட்டு குழுவோடு அமர்ந்து பேசுறது, அப்படிதான் இந்த கூட்டணி இந்த அணியில நடக்குது. கரெக்ட். அதாவது அந்த 2 கட்சிகளுக்குள்ள அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் பேருக்கு அவங்க தரப்புகளை வந்து அங்கே எடுத்து சொல்கிறாங்க. அதாவது எந்தெந்த தொகுதிகளில் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது, எங்கே வந்து எதிர்கட்சிகள் வீக்காக இருக்கிறாங்க, நம்ம எந்த வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸை போடணும்ன்ற வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. யார்கிட்ட சொல்றாங்க வந்து இதை? யார்கிட்ட கன்வே பண்றாரு? கூட்டணிக்கு தலைமை யாரு? அதாவது அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஓகே, எடப்பாடி எடப்பாடி ஐயா அவர்கள் தான் இங்கே தலைமை தாங்குறாங்க. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இது 100 தடவை சொல்லியாச்சு. மோடியான்னு சொல்லியாச்சு, அமித்ஷாவும் சொல்லியாச்சு. நம்ம வந்து அதை கேட்காத மாதிரி சொல்லாத மாதிரி வந்து சுற்றி விட்டுருக்கலாம் இதில் மீடியாக்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களை சொல்ல வரல, யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை சொல்கிறேன். இல்லை, முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை, அவர் தான் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் கூட்டணிக்கு தலைமையும் அவங்க தான் அப்படின்றதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை, அவர் தான் எடப்பாடி அவர் தான் இங்கே அதிமுக கூட்டணிக்கு இங்கே வந்து அவர் தான் வந்து தலைமையும் தாங்குகிறார். முதலமைச்சர் வேட்பாளரும் அவர் தான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் ஓகே நீங்கள் வந்து எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறீங்க, பலமாக இருக்கிற கூட்டணி. சார், பலமாக இருக்கிற கூட்டணியில் ஏன் சார் நீங்கள் வந்து போகிற வரவங்களாம் சேர்த்துக்கிறீங்க உள்ள? ஸோ வந்து தேமுதிக இங்கே இருந்தது இப்போ சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சார், யார் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க அவங்க டீமை. ஓகே, ஸோ ஏற்கனவே வந்து அங்கே தொகுதி பங்கீட்டில் பயங்கர கலவரம் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதாவது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை இருக்கோம், நாங்கள் விட்டு கொடுத்துப்போம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு காமன் மினிமம் ஒர்க் ப்ரோக்ராம் வந்து அதிமுக பிஜேபி வீழ்த்துவது. எல்லா கட்சிகளுக்கும் அப்படித்தானே. அதனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா இவர்கள் இருக்கிற இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவை வந்து மறைப்பதற்காக கூட்டணி கட்சிகளில் உள்ள அந்த முரண்களை வந்து களைவதற்காக இது இப்படி எடுத்துக்க முடியாதா? பலவீனமா இருக்கக்கூடிய அணியில யாரும் இருக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இல்லை, அவங்களுக்கு எங்கே வந்து அதிகமான வந்து சீட்டுகள் கிடைக்குதோ அங்கே பேரம் பேசி அங்கே உள்ளே இருப்பாங்க. ஓகே, ஏன்னா வந்து கடந்த ஒரு 3-4 தேர்தலில் வந்து இவர்கள் வந்து வெற்றி அடைந்து விட்டார்கள். அதுக்கு வந்து அதிமுக வந்து அங்கே வந்து ஒன்றிணையாமல் இருந்தது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே யாரெல்லாம் வந்து உள்ளடி வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இப்போல்லாம் வெளியில் போயிட்டாங்க. யாரெல்லாம் வந்து பி டீமாக இருந்து செயல்பட்டார்கள்ன்றது தெரியும். இப்போ வந்து அங்கே வந்து அதிமுக என்பது அங்கே உள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க வெளியில் போனதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியோட அதிமுக பயணப்பட ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? அதாவது ஐயா சொன்னாங்க, அதாவது எடப்பாடி ஐயா வந்து எந்த பதிலும் சொல்லலை மத்திய அரசாங்கத்தை நோக்கின்னு. பன்னீர்செல்வம் ஐயா முன்னாள் நிதி அமைச்சர் திமுக தரப்பில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து 2021 அதிமுக அரசாங்கம் வெளியில் போகும்போது கஜானாவை காலியாக்கி விட்டு கடனை வச்சுட்டு போயிட்டுன்றாங்க. நிதி அமைச்சராக இருந்தவர் தார்மீக பொறுப்பை ஏற்று பதில் சொன்னார் ஒருவாட்டியாவது. இப்போ வந்து அவருடைய சீட்டுக்காக அங்கே வந்து திமுகவுக்கு போயிருக்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரியான ஒரு தன்னுடைய சுயலாபத்துக்காக கட்சியை அடகு வைத்து விட்டு தொண்டர்களை அடகு வைத்து விட்டு தன்னோட சீட்டுக்கு தன்னோட குடும்பத்தோட சீட்டுக்கு மட்டும் அங்கே போயிருக்கிறார். 2021 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தப்ப அப்போதைய நிதியமைச்சர் OPS ஒரு கருத்தை சொன்னார். தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய இந்த நிதி பிரச்சனை நமக்கு GST மத்திய தொகுப்பிலிருந்து வரக்கூடிய நிதி குறைவா இருக்கு,
மத்திய பங்களிப்பு நமக்கு வரதில் சிக்கல் இருக்கு, அதன் காரணமாக நமக்கு நிதிச்சுமை அதிகமாக இருக்குன்னு சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்காரே சார். அதுக்கப்புறமா வந்ததை சொல்லாமல் விட்டுட்டார் அவர். 45,000 கோடி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் நமக்கு வந்தது, 45,500 கோடி. அதுல வந்து 10% ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனின் உத்தரவின்படி ஆர் அக்ரிமெண்ட் படி உள்ளாட்சி இதற்கு மன்றங்கள் இருக்கு இல்லைங்களா, லோக்கல் பாடிஸ், அவர்களுக்கு 10% கொடுக்கணும். சார், ஒரு பைசா கொடுக்கல. சமூக நீதின்னு பேசுறவங்க மேலேந்து பணத்தை வாங்கிட்டு கீழே இருக்கிற லோக்கல் பாடிஸ்க்கா இருக்கட்டும், கவுன்சில் இதற்காகட்டும் ஒரு பைசா கொடுக்கல. இது சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது எங்கேயா சொல்லியிருக்கிறாங்களா? 62,000 கோடி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதாவது 45,000 கோடி ரூபாய் கேஷா கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள பணத்தை வந்து மத்திய அரசு வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சர்வ சிக்ஷா அபியான் அந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கு அப்படின்றது திமுகவுடைய கருத்து. அது ஒரு விமர்சனம். இது அதிமுக இல்ல அவங்க கொடுக்காத சரிதான் அப்படின்னு அவங்க எந்த புள்ளியிலையா சொல்லியிருக்காங்களா? அவங்க அதுக்கும் அவங்க முரண்பட்டு தானே சார் நிற்கிறாங்க. சார், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணோமோ அதன் சட்டத்திட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணி அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கும் அது. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. போன வருஷம் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, சமக்ர சிக்ஷா அபியான் பணம் வராததுனால நாங்கள் பொங்கல் பரிசு கொடுக்க முடியலன்றாங்க. எப்படி வந்து சமக்ர சிக்ஷா அபியான் பணத்தை எடுத்து பொங்கல் பரிசு கொடுக்க முடியும்? நீங்க கொடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், எப்படி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? சரி, முன்னுக்கு பின் முரணா இல்லையா? சரி, பணத்தை கொடுக்காததுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பதற்காகவே இங்க வந்து ஒரு குழு போட்டு வச்சிருக்காங்க திமுக. அப்படித்தான் வந்து ரொம்ப டிவியேட் ஆகும். தலைப்புக்கு வந்துடலாம் சார். தலைப்புகளை நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். சமக்ர சிக்ஷா அபியான் பத்தி கேள்வி கேட்டதுக்கு நான் சொல்றேன். தலைப்பு விட்டு நான் வெளியில போல. அதாவது இங்க இருக்கிற கூட்டணியில வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 4-5 நாட்கள்ல வந்து கண்டிப்பான ஒரு தெளிவான விடை கிடைக்கும். அதுல என்னன்னா, இப்ப வந்து திமுக கூட்டணியில வந்து எந்தெந்த கட்சிகள் எங்க நிக்க போறாங்கன்றது தெரிய வரும் இல்லையா? அதற்கு ஆப்போசிட்ல வந்து யாரை நிறுத்தினால் அதற்குண்டான மீட்டிங் தான் வந்து நாளைக்கு பியூஷ் கோயல் வந்தோன்னு ஆரம்பிக்க போறோம். மற்றபடி பாத்தீங்கன்னா கூட்டணியில எனக்கு தெரிஞ்ச குழப்பங்கள் இல்லை. சார், திருப்பொன்ராஜ், 100% வெற்றி அப்படின்ற இலக்கை அடைவதற்காக நாங்கள் வியூகத்தை வகுத்துட்டு இருக்கோம், ஒரு சில நாட்கள்ல எல்லாம் முடிவாயிடும் அப்படின்றார். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து இப்போ 2 பேருக்குமே வந்து குரூசியல் டைம். அது சீட் ஷேரிங் வந்து குரூசியல் டைமும் ரன் ஆகிட்டு இருக்கு. 31 எலெக்ஷன் தாக்கல் ஆரம்பிங்க. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலாக 2 பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டிஎம்கே சைடில் ப்ராப்ளம் இருக்குது, ஏடிஎம்கே சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. டிஎம்கே சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? சீட் ஷேரிங் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் ஏடிஎம் சைடில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? சீட் ஷேரிங் ப்ராப்ளம் இருக்குது, லீடர்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது, எங்கே போய் யார்கிட்ட கேட்குறதுன்ற ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த 2க்கும் வித்தியாசம் அதுதான். இங்கே வந்து இப்போ அருணன் சார் சொன்னார், எவ்வளவு எங்களுக்கு வருத்தம் இருக்குது, விசிகேக்கு வருத்தம் இருக்குது, எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது, எங்கள் சீட்டு குறையுதுன்ற வருத்தம் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பிஜேபி என்ற மதவெறி கட்சியான பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதிமுக துணை நிற்கிறது. எனவே இந்த கூட்டணியை வீழ்த்தணும்னா திமுகவோட நாங்கள் நிற்கிறோம். அதனால் வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து சீட்டு சமரசம் பண்ணால் கூட நாங்கள் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறோம் அப்படின்றத வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணார் அருணன் சார். அப்போ இந்த அலையன்ஸ் வந்து டிஎம்கே சைடில் இன்டாக்டாக இருக்குது. ஆனால் கன்சர்ன் இருக்குது. ஆனால் கன்சர்ன் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கன்சர்ன் இருக்குது. ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் வந்து 2 சீட்டு கேட்டு அவர் வந்து ஒரு பிரச்சனையில் சொல்கிறாரு. அந்த பிரச்சனைகள் வந்து கேட்டுக்கொள்ளப்படவில்லை, அதனால் நான் வெளியே போகிறேன்னு அவர் போகிறாரு. ஸோ அந்த இப்போ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, கன்சர்ன் இருக்க தான் செய்யுது. ஆனால் கூட்டணி ஸ்டேபிளாக இருக்குது இங்கே இந்த சைடில். ஆனால் இந்த பக்கம் ஏடிஎம்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை பிரதமர் வந்திருக்காரு, 4-5 முறை அமித்ஷா வந்திருக்காரு, பல முறை பியூஷ் கோயல் வந்திருக்காரு. வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகும் இன்னும் வந்து ஒரு சீட் ஷேரிங் ஃபைனலைஸ் ஆகலை. என்னென்னு அன்கிளியராக இருக்குது. லீடர்ஷிப் கிரைசிஸ். அதிமுக தான் கூட்டணி, நான் தான் எங்கள் தலைமையில் தான் ஆட்சின்னு எடப்பாடி சொல்லிகிட்டே இருக்கார். இதுவரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ யாரோ வந்து இவங்க 2 பேருமே இதை அப்ரூவ் பண்ணல. என்டிஏ ஆட்சி தான் சொல்லி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை வந்திருக்காரு, அமித்ஷாவும் வந்திருக்காரு. அவங்க தொகுதி பங்கீடு அப்படின்றது 2வது பட்சம். மக்கள் களத்துக்கு போகலாம், முதல்ல கூட்டணியை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஆனால் தொகுதி பங்கீட்டை தொடங்குறதுலேயே இங்கே முதல் பிரச்சனையாக இருக்குது. அது எண்ணிக்கை அடுத்த கட்டம், வெற்றி நமக்கு இலக்கு, அதை நோக்கி பயணிப்போம் அப்படின்றத அவங்க குறியாக இருக்காங்கன்ற எடுத்துக்க முடியாதா? அந்த பக்கம் இருந்தால் கன்சர்ன், இந்த பக்கம் இருந்தால் தலைமையில் பிரச்சனைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது அப்படி இல்லையே. எங்கே இப்போ
நீங்கள் வந்து அதிமுக தலைமைன்னா எங்கே முடிவு பண்ணணும்? இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் ஆரியபுரத்தில் ராயப்பேட்டையில் இதுவரைக்கும் கூட்டம் நடந்திருக்கா? ஒரு கூட்டமாக நடந்திருக்கா? அங்கே வந்து யாராவது மீட் பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. அப்போ அதிமுக தலைமை எங்கே நடக்குது மீட்டிங்? இன்க்ளூடிங் எடப்பாடி டெல்லிக்கு அமித்ஷாட்ட தான் போகிறாங்க. இல்லை சார், அங்கே போய் தான் இல்லை உங்களுக்கு நல்ல நினைவு 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமக பாஜக எல்லா தலைவர்களும் கிரவுன் பிளாசா ஹோட்டல் தானே கையெழுத்து போட்டாங்க. யார்? அவங்க பாஜக தலைவர்கள் பாமக தலைவர்கள் எல்லாருமே ஒரு காமனாக கிரவுன் பிளாசா ஹோட்டலில் தான் வந்து கையெழுத்து போட்டாங்க தொகுதி பங்கீடு நிறைவு பண்ணும்போது. யாருமே அங்கே வந்து அதிமுக தலைமையில் இருந்து பேச்சுவார்த்தை. சரி, நீங்கள் சென்னையில் கூட வச்சுருக்கலாமே. சென்னையில் நீங்கள் ஒரு ஹோட்டலில் கூட வைங்க, எங்கனாலும் வைங்க. அது எடப்பாடி கிட்டலாம் வந்து பேசணும். எடப்பாடி தானே தலைமைன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தானே வந்து பேசணும். இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ டிடிவி எங்கே போய் பேசினார் கூட்டணி? டிடிவியும் எடப்பாடிக்கு எங்களுக்குள்ள உள்ள பிணக்குகள் தீர்ந்தது, நாங்கள் வந்து எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ ஏன் உங்களால் பேச முடியல? ஏன் என்டிஏ அங்கே போய் பேசுகிறாங்க? அப்போ முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பது திரு அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடு. அதனால தான் இன்னும் அந்த என்ன சீட்டு என்னன்னு தெரியல. இன்னும் 4 நாளில் முடிஞ்சிடும், 5 நாளில் முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா 2 ட்ரஸ்ட்